சில சிறுவர்கள் புல்வெளியில் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே கொடிய விஷப்பாம்பு ஒன்று வசித்து வந்தது. பாம்பிடமுள்ள பயத்தால் எல்லோரும் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஒரு நாள் பிரம்மச்சாரி ஒருவர் அந்த புல்வெளி வழியாக சென்றார். மாடு மேய்க்கும் பிள்ளைகள் அவரிடம் ஓடி சென்று, சுவாமி, அந்த வழியாக போகாதீர்கள், அந்த பக்கம் ஒரு கொடிய விஷப்பாம்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு அந்த பிரம்மச்சாரி, பிள்ளைகளே, அது இருந்துவிட்டு போகட்டும், அதனிடம் எனக்கு பயமில்லை, எனக்கு மந்திரம் தெரியும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடக்கலானார். பயத்தினால் அந்த சிறுவர்கள் யாரும் அவருடன் செல்லவில்லை. யாரோ வருவதைக் கண்ட பாம்பு படமெடுத்தபடி சீறிக்கொண்டு வேகமாக ஓடி வந்தது. பாம்பு பிரம்மச்சாரியை நெருங்கியதும் அவர் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். அவ்வளவுதான். சிறி வந்த பாம்பு மண்புழுவை போல் அவரது காலடியில் வீழ்ந்தது. பிரம்மச்சாரி அதை பார்த்து, நீ ஏன் இப்படி மனிதர்களை துன்புறுத்தி கொண்டு திரிகிறாய்? வா, உனக்கு ஒரு மந்திரம் கற்றுத்தருகிறேன். இந்த மந்திரத்தை நீ ஜெபம் செய்தால் பகவானிடம் உனக்கு பக்தி ஏற்படும். நீ அவரை பெறுவாய். பிறருக்கு தீங்கு செய்யும் இந்த தன்மை போய்விடும் என்று சொல்லி அந்த பாம்பிற்கு மந்திரத்தை உபதேசம் செய்தார். சில நாட்கள் கழிந்தன. அந்த பாம்பு யாரையும் கடிக்க வருவதில்லை என்பதை சிறுவர்கள் கண்டுகொண்டனர். கல்லெறிந்தாலும் அது ஒன்றும் செய்யவில்லை. மண்புழுவை போல் கிடந்தது. ஒரு நாள் சிறுவன் ஒருவன் அதன் வாலை பிடித்து தூக்கி சுழற்றி தரையில் அடித்தான். அதன் வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டது. சுரணையற்று வீழ்ந்தது. அதனிடம் அசைவோ நெளிவோ இல்லை. எனவே அது இறந்துவிட்டது என்று எண்ணி சிறுவர்கள் போய்விட்டனர். இரவு வெகுநேரம் சென்ற பிறகு பாம்பிற்கு உணர்வு வந்தது. மிகுந்த சிரமத்துடன் மெல்ல மெல்ல நகர்ந்து அது தன் வலைக்குள் சென்றது. அதன் உடம்பெல்லாம் சின்னா பின்னப்பட்டு விட்டது. அசையக்கூட அதனிடம் தெம்பில்லை. நாட்கள் கடந்தன. அது எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டது. பயம் காரணமாக இரை தேடிக்கூட பகல் வேளையில் வெளியே வருவதில்லை. எப்போதாவது இரவு வேளையில் மட்டும் வெளியே வந்தது. மந்திர உபதேசம் பெற்றிருந்ததிலிருந்து அது யாரையும் துன்புறுத்துவதில்லை. மண், இலை, உதிர்ந்த பழங்கள் இவற்றை தின்று உயிர் வாழ்ந்தது. இப்படி ஏறக்குறைய ஓராண்டு கழிந்தது. பிரம்மச்சாரி அந்த வழியாக மறுபடியும் வந்தார். வந்ததும் பாம்பை பற்றி விசாரித்தார். அந்த பாம்பு இறந்துவிட்டதாக சிறுவர்கள் சொன்னார்கள். பிரம்மச்சாரி அதை நம்பவில்லை. தான் உபதேசித்த மந்திரத்தின் பலனை அடையாமல் பாம்பு இறந்திருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். எனவே எங்கும் அங்கும் தேடியபடி தான் கொடுத்த பெயரை சொல்லி அழைத்தார். குருவின் குரலை கேட்ட பாம்பு வலையிலிருந்து வெளியே வந்து அவரை மிகுந்த பக்தியோடு வணங்கியது. என்னப்பா, எப்படி இருக்கிறாய் என்று பிரம்மச்சாரி விசாரித்தார். சுவாமி, சௌக்கியமாக இருக்கிறேன் என்றது பாம்பு. ஆனால் ஏன் இவ்வளவு மெலிந்திருக்கிறாய் என்று கேட்டார் பிரம்மச்சாரி. குருவே, யாருக்கும் தீங்கு செய்யாதே என்று தாங்கள் எனக்கு கட்டளை இட்டிருந்தீர்கள். அதன்படி இலைகளையும் பழங்களையும் தின்று வாழ்ந்து வருவதால் மெலிந்து விட்டேன் போலும் என்று பாம்பு கூறியது. அந்த பாம்பிற்கு சத்துவ குணம் அதிகரித்திருந்ததால் அதற்கு யாரிடமும் கோபம் இல்லை. சிறுவர்கள் தன்னை கொல்ல முயன்றதை கூட அது மறந்துவிட்டது. சரியாக சாப்பிடாததால் மட்டுமே உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்க முடியாது. கண்டிப்பாக வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். சற்று யோசித்துப்பார் என்று பிரம்மச்சாரி கூறினார். சிறுவர்கள் தன்னை தரையில் அடித்தது அப்போதுதான் பாம்பின் நினைவிற்கு வந்தது. குருநாதா, இப்போது என் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் இந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் என்னை தரையில் சுழற்றி அடைத்தார்கள். அவர்கள் அறியா சிறுவர்கள். என் மனநிலை அவர்களுக்கு தெரியாது. நான் யாரையும் கடிப்பதில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று பாம்பு சொல்லியது. இதை கேட்டதும் அந்த பிரம்மச்சாரி, சீச்சி, நீ இவ்வளவு முட்டாளா? உன்னை காப்பாற்றிக் கொள்ள உனக்கு தெரியாமல் போய்விட்டதே. மற்றவர்களை கடிக்காதே என்று சொன்னேனே தவிர சீராதே என்று சொல்லவில்லையே. சீறி அவர்களை ஏன் பயமுறுத்தவில்லை என்றார். தீயவர்களிடம் சீர வேண்டும்,
அவர்கள் நமக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் மீது ஒரு நாளும் விஷத்தை செலுத்திவிடக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. இறைவனது படைப்பில் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள் என்ற பல்வேறு உயிரினங்கள் உள்ளன. மிருகங்களில் அமைதியானவை உள்ளன, பயங்கரமானவை உள்ளன. புலியை போன்ற கொடிய மிருகங்களும் உள்ளன. மரங்களில் அமுதம் போன்ற பழங்களை தருகின்ற மரங்கள் உள்ளன. நச்சு பழங்களை தருகின்ற மரங்களும் உள்ளன. இப்படியே மனிதர்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அமைதியானவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். உலகியல் மனிதர்களும் இருக்கிறார்கள், பக்தர்களும் இருக்கிறார்கள். மக்களை 4 வகையாக பிரிக்கலாம்: பத்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள், நித்தியர்கள். நாரதர் போன்றோர் நித்தியர்கள். இவர்கள் மக்களின் நன்மைக்காக, அவர்களுக்கு போதிப்பதற்காக உலகில் வாழ்கிறார்கள். பத்தர்கள் உலகியலில் கட்டுண்டவர்கள், பகவானை மறந்தவர்கள், மறந்தும் கூட அவரை நினைக்காதவர்கள். முமுட்சுக்கள் முக்தியை நாடுபவர்கள். ஆனால் இவர்களில் ஒரு சிலர் முக்தர் ஆகின்றனர், சிலரால் முடிவதில்லை. முக்தர்கள் சாதுக்களைப் போல், மகான்களைப் போல். இவர்கள் காமினி காஞ்சன ஆசையால் கட்டுப்படாதவர்கள். இவர்களின் மனதில் உலகியல் இல்லை. இவர்கள் எப்போதும் எம்பெருமானின் திருவடை தாமரைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மீன்பிடிப்பதற்காக குளத்தில் வலை வீசுகிறார்கள். சில மீன்கள் திறமையானவை. அவை ஒருபோதும் வலையில் மாட்டிக்கொள்வதில்லை. அவை நித்தியர்களுக்கு உதாரணம். ஆனால் பல மீன்கள் மாட்டிக்கொள்ளும். அவற்றுள் சில தப்பிக்க முயலும். இவை முமுட்சுக்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் முயல்கின்ற எல்லா மீன்களாலும் தப்பிக்க முடிவதில்லை. ஏதோ இரண்டொன்று தடால் தடால் என்று வலைக்கு வெளியில் குதிக்கின்றன. அப்போது மீனவன், இதோ ஒரு பெரிய மீன் தப்பிவிட்டது என்று கூச்சலிடுகிறான். ஆனால் வலையில் சிக்கிக்கொண்ட மீன்களுள் பெரும்பாலானவற்றால் தப்பிக்க முடிவதில்லை. தப்பிக்க அவை முயற்சி செய்வதும் இல்லை. அதற்கு மாறாக வலையை கவ்விக்கொண்டு தலையை சேற்றில் புதைத்தபடி நிம்மதியாக இருக்கும். இனி ஒரு பயமும் இல்லை, நாம் சுகமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளும். சற்று நேரத்தில் மீனவன் வலையை கரைக்கு இழுக்கப் போகிறான் என்பது அவற்றிற்கு தெரியாது. இவை பத்தர்களுக்கு உதாரணம். பத்தர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டவர்கள், கையும் காலும் கட்டப்பட்டவர்கள். காமினி காஞ்சனத்தால் தான் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு கடவுள் பயமே கிடையாது. அந்த இன்பத்திலேயே அழிவும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. பத்தன் சாகும்போது அவனது மனைவி, ஐயோ நீ போகிறாயே, எனக்கு என்ன வழி செய்திருக்கிறாய் என்று புலம்புவாள். அப்பப்பா, இந்த மாயைதான் எப்படிப்பட்டது! மரண படுக்கையில் இருக்கிறான், சிறிது நேரத்தில் சாகப் போகிறான். அவன் அருகே விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து எண்ணெய் தீர்ந்துவிடும், விளக்கை அணை என்று புலம்புகிறான். பத்தர்கள் இறைவனை நினைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் போதும் பம்பளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். காரணம் கேட்டால், என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால்தான் இந்த வேலையை கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்பார்கள். பொழுது போகாவிட்டால் சீட்டாட தொடங்கி விடுவார்கள். அனைவரும் வியப்புடன் கேட்டபடி அமைதியாக அமர்ந்திருந்தனர்.